ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். நேற்று விஜயா, பார்வதி எல்லாரும் அந்த சிந்தாமணின்றவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் டான்ஸ் எல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் அதை இன்றைக்கே கண்டினியூ பண்ணுறாங்க. விஜயா ரொம்ப குஷியாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்போது ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறக்காக வராங்க. அவங்கள இந்த பர்த்டே கொண்டாடுற சிந்தாமணின்றவங்க போய் வெல்கம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, நான் பர்த்டே பார்ட்டின்னு நினச்சி வந்தேன், இங்கே என்னமோ டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குதுன்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க உடனே விஜயாவை கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்க தான் என்னோட டான்ஸ் சொல்லி கொடுக்குற குருஜி, இவங்க தான் டான்ஸ் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. விஜயாவும் அவங்கள பார்த்துட்டு வெல்கம் பண்ணிவிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பதிலுக்கு அந்த நார்த் இந்தியன் பொண்ணு வந்து விஜயாவோட கழுத்தையே குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஏன் இப்படி பார்க்குறீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி அந்த செயினை கேட்குறாங்க. பதிலுக்கு விஜயா வந்து என்னோட மருமக வாங்கி கொடுத்தா, அவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த நார்த் இந்தியன் கேர்ள் சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் வச்சுருந்த நகை தான் இது காணாமல் போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, அது எப்படி திருட்டு போகும் அப்படின்றாங்க. நீங்கள் போட்டிருக்க நகை தான் என்னோடது, அதில் ஒரு ஸ்டோன் கூட மிஸ் ஆகிருக்கும், என்னோட நகை தான் அது எனக்கு திருட்டு போயிடுச்சு, ரீசெண்டாக நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ணி வச்சுருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா வந்து இல்லவே இல்லை, இது என் மருமகன் வாங்கி கொடுத்தது, இது என்னோட நகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பர்த்டே கேர்ள் சொல்கிறாங்க, ஏன் இப்போது இந்த கன்ஃபியூஷன் நடக்குது, என் பிறந்தநாள் பார்ட்டிலான்னு கேட்குறாங்க. அவங்க நார்த் இந்தியன் பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த செயினோட டாலரை திருப்பி பாரு, அதில் என்னோட நேமும் என் ஹஸ்பண்டோட நேமும் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. விஜயாவும் அவங்க போட்டிருந்த செயினை கழட்டி திருப்பி பார்க்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்களோட நேம் இன்ஷியலும் அவங்க ஹஸ்பண்டோட நேம் இன்ஷியலும் அதில் போட்டிருக்காங்க. இதை பார்த்ததுமே அந்த நார்த் இந்தியன் பிடுங்கிட்டு, இது என்னோட செயின், நான் வாங்கினது, என்னோட தான் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயா ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இது என் மருமக தான் வாங்கி கொடுத்தா கண்டிப்பான்னு சொன்னதுக்கு அந்த நார்த் இந்தியன் சொல்கிறாங்க, இல்லை உன் மருமக என்கிட்டேருந்து திருடி இருக்கா, என்கிட்டேருந்து திருடினது திருடன் கிடையாது, திருடி அப்போது உங்கள் குடும்பமே திருட்டு குடும்பம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறாங்க. ஃபங்க்ஷனில் இருக்கிறவங்களாம் விஜயாவை பார்த்துட்டு, இது என்ன பொழப்பு, என்னமோ கோடீஸ்வரர் வீட்டு மருமகன்னு சொன்னாங்க, இப்போ என்னன்னா திருடியாக இருக்காங்க, இதில் வேற டான்ஸ் ஆடிக்கிறாங்கன்ற மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க. விஜயாக்கா அந்த இடத்துல ரொம்பவே இன்சல்ட் ஆகுது. அவங்க இம்மீடியட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு சாந்தினி பின்னாடி போய் கூப்பிடுறாங்க. ஆனாலும் அவங்க 2 பேர் நிற்காம போனது சாந்தினிக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, உனக்கு தேவைதான்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதும் விஜயா ரொம்பவே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜும் ரோகிணியும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ரோகிணியை பார்த்ததும் விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ரோகிணியை ரொம்பவே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ரோகிணி வந்து அவங்களுக்காக ஒரு saree கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கையால் அவங்க விஜயா கிட்ட கொடுப்பாங்க. விஜயாவும் அந்த சாரியை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ரொம்பவே கோவமாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரோகிணியை பார்த்து, இந்த சேலை நீ வாங்கிட்டு வந்தியா இல்லை திருடிட்டு வந்தியான்ற மாதிரி கேட்குறாங்க. ரோகிணி ஏன் இப்படி கேட்குறாங்கன்றதே புரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. ஆமாம், உனக்கு திருட்டு பழக்கம் தான் நிறையா இருக்கே, நீ பொய் மட்டும்தான் பேசுவேன்னு நினச்சேன், நீ திருடுவேன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சாரியை தூக்கி வீசுகிறாங்க. அதை பார்த்துட்டு ரோகிணி என்ன இப்படி நடக்குதுன்னு புரியாமல் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே ரொம்பவே சத்தம் நடக்குது. மனோஜ் கிட்ட ரொம்பவே திட்டுறாங்க. இவனால திருடுறாடா, இவளை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வீட்டுக்குள்ளே எல்லாரும் வர்றாங்க. ரோகிணியை அந்த சாரியை வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றாரு முத்து. அப்பா வந்துட்டு, என்ன விஜயா பண்ணுற, நீ ஏன் இப்படி ரோகிணியை அடிச்சிட்ருக்க, என்னாச்சு, என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. மனோஜை, இனிமேல் இவ கூட வாழாத, இவ கூட வாழ்ந்தேன்னா உன்னையும் ஜெயிலுக்கு ஏற்றிடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி கண் கலங்கி அழுறாங்க. அப்பா உட்காந்து, நீ என்ன விஜயா பண்ணிகிட்ருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. உடனே விஜயா ரொம்பவுமே ஆத்திரப்பட்டுட்டு, இன்றைக்கி கொஞ்சம் தவறுச்சு, நான் தப்பிச்சு வந்திருக்கேன், இல்லாட்டி இந்நேரம் என்னை ஜெயிலில் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சுன்றது தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும் அப்புறமா விஜயா ஓப்பனப்பாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவன் நகையை திருடிட்டு வந்திருக்கா, நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேன்ல, அங்கே அந்த நகையை தொலைச்சவங்களே வந்திருந்தாங்க, நான் போட்டிருந்த அந்த செயினை பார்த்துட்டு, நீ திருட்டு செயின் போட்டிருக்க, இது என்னோட செயின், வா உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த நகையை நான் உங்ககிட்ட கழட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன், நான் தப்பிச்சு வந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ரோகிணி நல்ல திருடியாக இருக்கா, இவன் நல்லா போய் பித்தலாட்டம் பேசுவான்னு தெரியும், ஆனால் இப்படி திருடுவான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிச்சு, இவனால் எனக்கு எங்கேயுமே
கெட்ட பேர் தான், இவன் மட்டும்தான் என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி, இல்லைத்த நான் திருட கிடையாது, இந்த நகையை நான் ஒருத்தவங்க கிட்ட விலை கொடுத்து தான் வாங்கினேன், காசு கட்டி தான் நான் வாங்கினேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பொய் சொல்லாதடி பொய் சொல்லாதடின்னு திரும்ப திரும்ப அவங்கள அடிக்க போகிறாங்க. பதிலுக்கு மீனா சொல்கிறாங்க, நாங்களும் இந்த மாதிரி நிறையவே ஏமாந்துருக்கோம், நாங்கள் கூட ஒரு டைம் தங்க நகைன்னு சொல்லி விற்க போய் கவரிங் நகையை மாட்டி கொடுத்து அசிங்கப்பட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கு பார்த்தியா, உன்னால தான் அவங்க எல்லாம் என்னை குத்தி காட்டுறாங்க, தேவையில்லாததெல்லாம் நீ தான் பண்ணிகிட்ருக்க, உன்னால தான் எனக்கு கெட்ட பேருன்னு ரொம்பவே ரோகிணி திட்டுறாங்க. பதிலுக்கு முத்து மனோஜை பார்த்துட்டு, உங்கள் 2 பேத்துக்கும் இது தாண்டா பொழப்பு, காசெல்லாம் ஏமாத்துறது நகையெல்லாம் ஏமாத்துறது தான் உங்கள் 2 பேத்துக்குமே பொழப்புன்றாங்க. பதிலுக்கு மனோஜ் கோவம் வந்து, நீ என்ன தான் பண்ண, யார்கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லுன்ற மாதிரி கத்துறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, ஏமாத்தினாங்க ஏமாற்றிட்டாங்க, இப்போ கேட்டு மட்டும் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ரோகிணி வந்து முத்துக்கிட்டே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க, நான் விலை கொடுத்து வாங்கினேன், கம்மி விலைக்கே வாங்கினேன், அதான் ஏமாற்றிட்டாங்க அப்படின்றாங்க. உடனே அப்பாவும் இந்த பிரச்சனையை இதோடு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் விஜயா வந்து, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, எனக்கு நீ விலை கொடுத்து வாங்கின பணத்தை நீ திரும்ப கொடுத்து தான் ஆகணும், என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு இது உனக்கு தண்டனைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. 1,00,000 ரூபாய் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட, தொலைஞ்சது என்னமோ ரோகிணியோட பணம் தான், ஆனால் ஏன் உங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, இது ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவி வந்துட்டு, அண்ணி நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, யார்கிட்ட ஏமாந்தீங்கன்றதை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்க பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாரு. ரோகிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே அழுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடந்துச்சுன்றதை திங்கக்கிழமை பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.